என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று புதுடில்லியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து அரசியல் ரீதியான சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 2 கோரிக்கைகளை அமித்ஷா அவர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அதாவது மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது, அந்த பட்டத்தை ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கணும், கௌரவப்படுத்தணும் அப்படின்றதையும் கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்ததாக ஒரு பேப்பர் செய்தி தேவேந்திர குல வேளாளர் சமூக மத்தியில் அது பேசும் பொருளாக பரவி கொண்டு வந்துட்டுருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக மற்ற ஊடகங்களில் ஏன் புறக்கணித்தாங்க அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பத்திரிகை செய்தியில் மட்டும், தினத்தந்தியில் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 பத்திரிகையில் போட்டிருக்காங்க. மற்ற எல்லா, அதாவது நியூஸ் சேனல்களுமே பார்த்திங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கக்கூடிய அந்த ஒத்த கோரிக்கையை மட்டும்தான் எல்லா நியூஸ் சேனல்லுமே பரப்பியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஊடகங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்குதோ அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா இந்த கோரிக்கையை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கான கோப்பு மனு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் தமிழக அரசில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிடப்பிலே போட்டு வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக 3 முறை அனுப்பி இதுவரைக்கும் பதில் அனுப்பலை. ஒருவேளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு சில ஊடகங்கள் வேலை செய்தோ அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புது. அதாவது பத்திரிகை செய்திகளில் ஒரு சில விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. அதாவது இந்த பட்டியலிட்ட கோரிக்கை அமித்ஷாவிடம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாமே ஏன் இந்த கோரிக்கையை பற்றி அதில் பதிவு செய்யலை? அதாவது பாரத ரத்னா விருது வழங்குற மட்டுமே முன்னிலைப்படுத்தியிருக்கா தவிர்த்து அது இருக்கக்கூடிய அது எல்லா ஊடகங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாக ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே அது விஷயம்தான். ஆனால் அமித்ஷாவிடம் பார்த்திங்கன்னா எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் 2 கோரிக்கை முன் வச்சதாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஊடகங்களுடைய செயலில் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருவேளை இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்டியலிட்ட கோரிக்கை பற்றி இங்கே பேசாமல் இருந்துட்டு ஒரு கண்துடைப்புக்காண்டி இது பண்ணியிருக்காரா அப்படின்ற இங்கே ஒரு கேள்வியும் எழும்புது. ஆனால் கண்டிப்பாக இது இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் முன் வச்சுட்ருக்கோம். அதே போல் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு எல்லா அரசியல் கட்சியிலும் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. காங்கிரஸ் கட்சியோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை ஆதரிக்குது. இருக்கிறதுலே 2 கட்சிகள் இதை நிராகரிக்குது. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியிலும் பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியிட்டத்துக்கு எதிராக ஒன்றுமே கிடையாது. எல்லா கட்சியிலுமே பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடு இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஆதரிக்குது. இருக்கக்கூடிய எல்லா பல்வேறு அரசியல் அங்கீகாரம் பெற்ற அனைத்து கட்சியிலுமே பார்த்திங்கன்னா ஆதரிக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த செய்தியை ஊடகங்கள் வெளியில் கொண்டு போகலை அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புது. ஸோ இதை மக்கள் நம்ம தான் இது பேசும் பொருளாக மாற்றணும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை என்பது இந்த சமூகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் நம்ம கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக நம்ம மேலோங்கி வந்தாலும் ஆனால் ஒரு குறிய வட்டத்துக்குள்ளே எஸ்சி அப்படின்ற ஒரு அட்டவணைகள் நம்ம சுருக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதாவது இந்த எஸ்சி அட்டவணையில் இருக்கப்பட்ட இந்த இடப்பங்கீடை எங்களுக்கு வேறு ஒரு பட்டியலில், அதாவது இந்த மக்களோட விகிதாச்சார முறை அடிப்படையில் எங்களுக்கு இடப்பங்கீடு கொடுத்துருங்க. அதனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வலியுறுத்திட்டு இருக்கோம். எல்லா அரசியல் கட்சியுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ தூரம் முடிவு செஞ்சதுக்கப்புறமும் ஏன் இன்னும் தாமதமாகிட்டு இருக்கு அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புது. இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது இன்னும் முழுமையான தகவலும் வெளியில் வரல. ஸோ வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில், அதாவது கண்டிப்பாக
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஏற்றுவான்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா இப்போ இடைப்பட்டு நடந்த சலசலப்புகள்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் அந்த கட்சி வந்து இருந்திருக்கும். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் ஒரு சக்கரவர்த்திக்கு வந்து ஒரு பாராட்டல் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா யாருமே செய்யாத ஒரு வேலையை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அறிக்கை விடுவாங்க, அதோட கடந்து. அதே போல் அடுத்த ஆண்டு தேவேந்திர பண்பாட்டு கழகம் வந்து கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து கொடுக்கணும். அப்படி வர்றதுக்கு தவறும் பட்சத்திற்கு அந்த அரசியல் கட்சியை சார்ந்த எந்த நபர்களும் நீங்கள் உள்ளே வந்து மரியாதை செலுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை போட்டால் இன்னும் அதாவது இந்த மக்களோட எதிர்ப்பில் வந்து சம்பாதிக்க வேணாம் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சிகளோட தலைவர்களும் வருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஐயாவோட நினைவிடத்தில் தான் அவர் வந்து மரியாதை செலுத்தணும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இவன் அரசியலுக்காண்டி சும்மா ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபோட்டோவில் மாலை போடுறது இது எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் சரி. ஸோ அவங்கள வந்து புறக்கணிக்கிறதுக்கான வேலையை வந்து தேவேந்திரோட வேளா சமூகம் வந்து இதை வந்து முன்னெடுக்கணும். ஸோ அடுத்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இல்லை அக்டோபர் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு அதாவது அரசு விழா அறிவித்தும் அவருக்கு சரியான அரசு மரியாதை கொடுக்க தவறக்கூடிய அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவங்கள புறக்கணிப்பதற்கான வேலையை அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து பண்பாட்டு கிழமும் முன்னெடுக்கணும். அதற்கு நம் தேவேந்திரோட வேளாளர் சமூகம் மக்களும் ஆதரிக்கணும். அதே போல் அனைவரும் வந்து இதுக்கான கண்டன குரலை எழுப்பணும். அப்போனா தான் இந்த அரசியல் கட்சிகள் நம்மளை கண்டு வந்து கொஞ்சமாக அஞ்சும். உண்மையிலே அந்த முன்னெடுப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே பேசி வச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்தால் வந்து சொல்லப்பட்டது. சரிங்களா? அதனால் வந்து நம்மளோட கோரிக்கை அதாவது இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை இது நீர்த்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எந்த நேரத்தில் வந்து தோண்டு போயிடக்கூடாது. அதே போல் வருகின்ற 2026 தேர்தலில் இது முழுக்க யாரெல்லாம் நம்மள்கிட்ட ஓட்டு கேட்டு வராங்களோ அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை நம்ம ஆணித்தமாக அழுத்தத்தனமாக வந்து வச்சோம்னா தான் இதை வந்து நம்ம வென்றெடுக்க முடியுன்றதை கேட்டுக்கிட்டு அதே போல் வரக்கூடிய தேர்தலில் அனைத்து கிராமங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் அது வேணும் அப்படின்றத வந்து இதை ஆதரிக்கிறது மட்டுமே எங்கள் பகுதியில் ஓட்டு கேட்டு வர வேண்டும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பகுதியில் அதாவது பொதுவான பகுதியில் வைக்காமல் நம்ம பகுதிகளுக்குள்ளே இந்த பேனரை வந்து நம்ம வந்து வைக்கணும். அது 2026 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்களுமே இப்படி வச்சோம்னா இது மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? ஏன் நம்ம இந்த பட்டியலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வரையறை வந்து நம்ம வந்து ஒரு 5-6 லைனில் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி எதில் இருந்தோம், ஏன் நம்ம கேட்குறோம், என்ன காரணம் அப்படின்றத விளக்கணும். கண்டிப்பாக வர்றவங்க அதை படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களோட கோரிக்கை நியாயமானதான், இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மனநிலை வரக்கூடிய அரசியல் கட்சி எல்லாத்தையுமே தோணணும். அப்படின்னால அந்த மாதிரி விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும். ஏன்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை தீவிரமாக வந்து பேசணும் வருகின்ற 2026. ஏன்னா தேர்தல் காலகட்டங்கள் வரும்போது தான் இது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் இந்த அரசியல் கட்சிகள் வந்து கொஞ்சமாக வந்து பயப்படும். ஏன்னா இந்த 2 தேர்தலையும் வந்து நம்ம வந்து அசால்ட்டை நம்ம வந்து விட்டுட்டோம். சரிங்களா? அதனால் வருகின்ற இந்த சட்டமன்றத்தை ஏன்னா மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு வந்து அனுப்பிச்சதாக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. இன்ன வரைக்கும் தமிழக அரசு இன்னும் அதை வந்து பரிந்துரை செய்யாமல் வந்து கிடப்பில் வந்து போட்டிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. ஸோ அப்போ ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கோரிக்கையை யார் முழுமையாக ஏற்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே நம்மளுடைய வாக்கு என்ற லட்சியத்தோட்ட வருகின்ற 2026 தேர்தலை வந்து நம்ம வந்து சந்திக்கணும். அதுக்கான வேலையை வந்து நம்ம முன்னெடுக்கணும். அதே சமயம் இந்த கோரிக்கையை கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரகடனம் பற்றி முன்ன எப்படி தெரியுமா திருநெல்வேலி 4 நேரில் எப்படி இந்த மக்கள் வந்து இந்த அரசணைக்காகவும் பட்டியல் வெற்றிக்காண்டியும் வந்து மிகப்பெரிய அளவில் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சாங்களோ இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறத விட இந்த தேர்தலுக்கான எங்களுக்கான கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி நிறைவேற்றுறது, இந்த கோரிக்கையை வர்ற அரசியல் கட்சி ஆதரிக்குதா அப்படின்ற தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணோம். நம்மளோட கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பேனர் வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த விஷயத்த ஊடகங்கள் எதுவுமே வந்து வெளியில் பரப்பலை. என்ன ரீசன் என்ன காரணம் வந்து தெரியல. அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அனைத்து ஊடகங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க, பேப்பர் செய்தியாக கூட விட்டாங்க. ஆனால் தினத்தந்தியில் மட்டும்தான் இது வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால் உணர முடியுது. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை மறுபடியும் வந்து நீர்த்து போகாத அளவிற்கு நம்ம தான் வந்து வீரியமாக பேச ஆரம்பிக்கணும். இதற்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க பேச வைக்கிறதுக்கான வேலையை நம் மக்கள் தான் முன்னெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.